ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரியல்மி 14 Pro Plus மொபைல் தாங்க பார்க்க போறோம். பிளிப்கார்ட்லயும் அண்ட் இந்தியன் ரீஜன்ல அபிஷியலா லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த சீரீஸை பொறுத்தளவு 14 Pro Plus அண்ட் 14 Pro அண்ட் நெக் பேண்ட் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் ரியல்மி 14 Pro Plus மொபைல் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இந்த மொபைலை பொறுத்தளவு 120 ஹையஸ்டா ஜூமிங் பண்ணிக்கலாம், ஹைப்பர் ஜூம் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து 5000 mm ஸ்கொயர்ல உங்களுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் ஒரு சைடு இருந்தாலும் இந்த போன்ல ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு வேர்ல்ட் இண்டஸ்ட்ரியில உங்களுக்கு 16 டிகிரில வாட்டர்ல டிப் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு கலர் சேஞ்சிங்கா பேக் சைட்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மாதிரி ஒரு கான்செப்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. அதை தவிர்த்து ஃபர்ஸ்ட் டைம் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியுமே ஒரு 3 ஃபிளாஷ் லைட்டோடையும் இந்த போன்ல எடுத்து வந்திருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு நிறைய கிரியேட்டிவான ஷார்ட்ஸ் நம்மளால எடுத்துக்க முடியும், இங்க கவர் பண்றாங்க. அது போக 5000 mm ஸ்கொயர்ல உங்களுக்கு வேப்பர் கூலிங் சிஸ்டம் அண்ட் ஸ்னாப் டிராகனோட 7X Gen 2 நல்ல ஒரு சோனி சென்சாரோடையும் ஒரு அஃபோர்டபிள் பிரைஸ்ல பேஸ் வேரியன்ட் ஒரு 28,000க்கும் அண்ட் ஹையர் வேரியன்ட் 12/256GB வேரியன்ட் ஒரு 31,000க்கு எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த வட்டம் ரியல்மி 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்க. சோ இந்த மொபைல் என்ன பாசிட்டிவ் இருக்கு, என்ன நெகட்டிவ் இருக்கு, இந்த மொபைல் எடுக்கலாமா வேண்டாமா, இதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிருங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். சோ இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான வெப்சைட் தாங்க பார்க்க போறோம். மக்களை இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப்சைட் பத்தி பார்க்க போறோம். இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட் பொறுத்தளவு இன்னைக்கு நம்மளுக்கு டே டு லைஃப்ல என்னென்ன பொருட்கள் தேவையோ எல்லாமே இந்த வெப்சைட்ல நம்மளால பை பண்ண முடியும். லைக் கிச்சன் யூசேஜ், டெய்லி யூசேஜ், ஃபுட்வேர், டாய்ஸ், ஸ்டேஷனரி, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பர்சனல் கேர் அண்ட் ஃப்ரெஷ் கிளாசரிஸ் அண்ட் ஃபேஷன்ஸ் லைக் உமன்ஸ் அண்ட் மென்ஸ், இது மாதிரி அட்டகாசமான எல்லா டைப் ஆஃப் ப்ராடக்ட்டும் இந்த வெப்சைட்ல இருக்கு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு தாறுமாறான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. டாய்ஸ்க்கு 35%, பிராண்ட் ஃபுட்வேருக்கு உங்களுக்கு 40% அண்ட் ஃப்ரூட்ஸ்க்கு 30% அண்ட் எஃப்எம்சி ப்ராடக்ட்க்கு 10%, இது மாதிரியான டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, சைன் அப் பண்ணும் பட்சத்தில் உங்களுக்கு மந்த்லி டுவைஸ் மெம்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்க வின்னராக சூஸ் பண்ணும் பட்சத்தில் 365 டேஸ் எந்த ஒரு நெட்வொர்க் பேக்கா இருந்தாலும் ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பர்டிகுலர் நம்பருக்கு அவங்க ஈஸி பண்ணி தருவாங்க. அது போக இந்த வெப்சைட் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணும் பட்சத்தில் இங்க உங்களுக்கு 24/7 கஸ்டமர் சப்போர்ட்டும் இருக்கு, 100% செக்யூர் பேமெண்ட்டும் இருக்கு, ஒன் டே டெலிவரி, கேஷ் ஆன். இப்போதைக்கு இந்த வெப்சைட்ல பேமெண்ட் இன்டகிரேஷன் வேலை போயிட்டு இருக்கனால உங்களோட ஆர்டர்ஸ் உள்ள டோட்டல் கிராண்ட் அமௌண்ட்டை உங்களோட ஜிபே நம்பருக்கு நீங்க ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டீங்கன்னா ஒன் டேல உங்களுக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி. சோ இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்களோட இந்த மிஸ்டர் லைன்ஸ் ஆன்லைன் ஷாப்பிங் உடனே நீங்க சர்ச் பண்ணி அட்டகாசமான ஆஃபரோட அட்டகாசமான டீலோட உங்களோட ப்ராடக்ட்டை புக் பண்ணுங்க. தேங்க்யூ. இது மாதிரி உங்களோட வெப்சைட் ஆகட்டும், உங்களோட ப்ராடக்ட் ஆகட்டும், உங்களோட ஷாப்போட அட்வர்டைஸ்மெண்ட் தெரியணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அது மூலமா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேளுங்க, உங்க ப்ராடக்ட்டோட ஆட்ஸை சோ இது மாதிரி பிளேஸ் பண்ணுங்க. ரியல்மி 14 Pro Plus இந்த மொபைலை பொறுத்தளவு 4 வைப்ரண்டான கலர்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. அதுல ஒன்லி மட்டும்தான் இந்த ஸ்னோ டைப்ல உங்களுக்கு வாட்டர்ல டிப் பண்ணும் போது கலர் சேஞ்சிங் ஸ்மார்ட் போனா மாறும். இது 3 கலர்ஸுமே நல்லா வைப்ரண்டா எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட் பார்க்கும்போது 8/120GB வேரியன்ட் ஒரு 28,000 கோட் பண்ணிருக்காங்க. அண்ட் வேரியன்ட் 8/256GB வேரியன்ட் ஒரு 30,000 கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஹையர் வேரியன்டா 12/256GB வேரியன்ட் ஒரு 31,000 எடுத்து வந்திருக்காங்க. சோ இது மாதிரி 4 வைப்ரண்டா கலர்ஸ் அண்ட் 3 பேஸ் வேரியன்டோட இந்த வட்டம் ரியல்மி 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபட்ல இருந்து நம்ம பார்ப்போம். உங்களுக்கு பேக் சைட்ல ஒரு சூப்பரான நல்ல ஸ்னோ ஃபினிஷ் டச்சர்ஸ்ல பேக் சைட்ல எடுத்து வந்திருக்காங்க. அந்த ஒயிட் கலர் வேரியன்ட் பொறுத்தளவு மீதி பேட்டர்ன்ஸ் எல்லாமே, மீதி கலர்ஸ் வேரியன்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு பிரீமியமான மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் தட் பேக் சைட்ல எப்பயும் போல 13 Pro Plusல பார்த்து அதே மாதிரி ஒரு ரிங் ஷேப்ல கேமரா அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த கேமரா அரேஞ்ச்மெண்ட்ல 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், அந்த 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட்க்கு 3 ஃபிளாஷ் லைட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அந்த சுத்தி அந்த கேமராக்கு ஒரு பார்டர்ல ஒரு கோட்டிங் மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பாக்குறதுக்கு நல்லா கியூட்டா இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் தட் உங்களுக்கு பேக் சைட்ல பாட்டம்ல ரியல்மி பிராண்டிங்கும் அண்ட் ஹோல்ட் பண்ற ஏரியா எல்லாமே உங்களுக்கு 4 inches கர்வியாவும் அண்ட் 2 பார்டர் ஏரியாஸ் எல்லாமே கர்வியா கொண்டு வந்திருக்காங்க. அதனால ஹைல ஹோல்ட் பண்றது நல்லா கன்வீனியன்ட்டா இருக்கு. ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 3D கர்வ்டு டிஸ்பிளே ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக இதோட வெயிட் 215 கிராமும், திக்னஸ் வெறும் ஒரு 7.5 mm திக்னஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. ஓவரால் தட் இது மாதிரி ஒரு அழகான ஒரு புது இனோவேட்டிங் டிசைன் ஃபேக்டரோட இந்த வட்டம் ரியல்மி 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். இதோட டிஸ்பிளே பத்தி பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.7 இன்ச்ல ஒரு AMOLED 1 billion கலர் சப்போர்ட், 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட், Quad HD Plus 1.5K ரெசல்யூஷன்ல HDR இமேஜ் சப்போர்ட்டோடையும் 3840 ஹெர்ட்ஸ்ல உங்களுக்கு DCMI டிம்மிங் சப்போர்ட்டும் எடுத்து வந்திருக்காங்க. முன்னாடி ஒரு 3D கர்வ்டு டிஸ்பிளே வித் உங்களுக்கு 42 டிகிரில கர்வ்டு டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் இருக்கு. டிஸ்பிளே தரமா இருக்குன்னே சொல்லலாம். இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லா விசிபிளா இருக்கு. அது தவிர்த்து கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சேச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராவே ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட ரியல்மி 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைல்ல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 215 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் தி பாக்ஸ் Android 15 வித் Realme UI 5.0 சப்போர்ட், LPDDR4X RAM, UFS 2.2 சப்போர்ட்.
ஸ்டுடியோ ஸ்பீக்கர் வித் ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட் வித் வைஃபை 6 ப்ளூடூத் 5.4 NFC சப்போர்ட் இருக்கு. IP69 ரேட்டிங் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. வேப்பர் கூலிங் சிஸ்டம் இருக்கு. அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர்பிரிண்ட் சென்சாரும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. சோ இது மாதிரி சூப்பரான சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Realme 14 Pro Plusல எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி இந்த வட்டத்துக்கு பாத்தீங்கன்னா 6000 mAh பேட்டரி, சிலிகான் கார்பனேட் பேட்டரி, 80 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. 0 to 100 வித்தின் உங்களுக்கு 30 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிருது. ஒரு சார்ஜ் ஆகும் பட்சத்தில் 1 டேக்கு மேலேயும் மாடரேட் யூஸ் இருக்கும். 1 டே வரைக்கும் ஒரு ஹெவி யூஸ் இருக்கு. ஒரு அருமையான பேட்டரி பேக்கப் இந்த மொபைல்ல நம்ம எதிர்பார்க்கலாம்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார், ஒரு சோனி சென்சார், 50 MP OIS சப்போர்ட், 1.8 அபர்ச்சர் எடுத்து வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP டெலஃபோக்கஸ் வித் OIS சப்போர்ட், 3x ஆப்டிகல் ஜூம் வித் உங்களுக்கு 60x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் பண்ணிக்கலாம். அண்ட் ஃப்ரண்ட்லமே 50 MP கேமரா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 frames seconds with EA சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் தேர்ட் சென்சார் பார்க்கும்போது அல்ட்ரா வைடும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஓவரால் தான் இங்க கேமராவோட ஸ்டெபிலைசேஷன் அருமையா இருக்கு. ஃபுட்டேஜ் அருமையா கொண்டு வந்திருக்காங்க. சோனி சென்சாரோட ஆப்டிமைஸ் நல்லா இருக்கு. டீடைலிங் நல்லா இருக்கு. கலர் ரீப்ரொடக்ஷன்ஸ் அருமையா இருக்கு. இன்டோர் ஆகட்டும் அவுட்டோர் ஆகட்டும் ஃபுட்டேஜோட ரிசல்ட் சூப்பராக வருதுன்னே சொல்லலாம். போர்ட்ரேட் ஷாட்ஸ் அருமையா இருக்கு. இங்க 4K வீடியோ, ஸ்டெபிலைசேஷன்ஸ் அண்ட் வீடியோட ஃபுட்டேஜும் அருமையா இந்த வட்டம் Realme 14 Pro Plusல கேமரா செக்மெண்ட் அல்டிமேட்டா எடுத்து வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். சோ இந்த மொபைல்ல Snapdragonோட 7s Gen 3 எடுத்து வந்திருக்காங்க. போன வருஷம் Gen 2 Gen 3 பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒரே ப்ராசஸர் தான். இங்க பெரிய அளவுக்கு கிளாக் ஸ்பீட் பெர்ஃபார்மன்ஸோ அண்ட் நானோமீட்டர் பெர்ஃபார்மன்ஸோ டிஜிட்டல் வைஸ்ல பெரிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வித்தியாசமும் கிடையாது. டே டு டே லைஃப்ல ரெண்டு போனுமே வச்சு நீங்க ரெண்டு சிப்செட்டும் வச்சு யூஸ் பண்ணும்போது பெரிய அளவுக்கு வித்தியாசமும் இந்த ரெண்டு சிப்செட்ல இல்லன்னே சொல்லிக்கலாம். ஒரு அல்டிமேட்டான பெர்ஃபார்மன்ஸோட இந்த வட்டம் நல்ல ஒரு ஆப்டிமைஸோட இந்த வட்டம் Realme 14 Pro Plusல சிப்செட் செக்மெண்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் அரைச்சமாவே அரைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனலா ஃப்ரெண்ட்ஸ், இந்த Realme 14 Pro Plus இந்த வட்டம் ஒரு சூப்பரான ஒரு கான்செப்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. உங்களுக்கு அண்டர் வாட்டர்ல டிப் பண்ணும்போது 16 டிகிரிக்குள்ள டிப் பண்ணும்போது உங்களுக்கு பேக் சைட்ல கலர் சேஞ்சிங்கா மாறுது. இது ஒரு கான்செப்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. அதுக்காக இங்க ஒரு IP ரேட்டிங் 69ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் 4 வைப்ரண்டான கலர்ஸ், 3 பேஸ் வேரியன்ட்ல எடுத்து வந்திருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 28,000 வந்தது ஒரு மேஜர் பிளஸ் பாயிண்டா இருக்கு. ஹையர் வேரியன்ட் பாத்தீங்கன்னா 12256 GB ஒரு 31,000 கார்டு ஆஃபர்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் அதை காட்டிலும் இவங்க Redmi Note 14 Pro Plusக்கு காட்டிலும் நாங்க ரேட் கம்மியா எடுத்து வந்திருக்கோம். அதை காட்டிலும் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில 120 ஹைப்பர் ஜூமிங் பண்ற மாதிரி ஒரு ஸ்மார்ட் போன் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 50K மேல போகுது. அது மாதிரி சூழ்நிலை நாங்க ஹையர் வேரியன்ட் 31,000 கொண்டு வந்திருக்கோம் சொல்லிட்டு இது மாதிரி ஒரு சில பிராண்டோட கம்பேர் பண்ணி எங்க பிராண்ட் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு Realme என்னதே இவங்க கட்டையை கட்டினாலும் ஒரு இடத்துல ஒரு சின்ன டிராபேக் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ப்ராசஸர். போன வட்டம் பாத்தீங்கன்னா 7s Gen 2, இந்த வட்டம் 7s Gen 3 பெரிய அளவுக்கு வித்தியாசம் கிடையாதுங்க. அதான் உண்மையான ஃபேக்ட். என்னதே டிஜிட்டல் வைஸ்ல ஸ்கோரிங்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தாலும் டே டு டே லைஃப்ல பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அதே மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் ஹார்ட்வேர்ஸ் பெரிய அளவுக்கு உங்களுக்கு இம்பாக்ட் பண்ணலனே சொல்லலாம். ஓவரால் தட் ஒரு சின்ன சின்ன சேஞ்சஸோட நல்ல ஒரு பவர்ஃபுல்லான பேனலோடையும் எடுத்துட்டு வந்திருக்காங்க இந்த வட்டம் Realme 14 Pro Plus. என்னதே இருந்தாலும் இந்த போனுக்கு நாங்க இது மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அது மாதிரி கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் இங்க உங்களுக்கு LPDDR 4X RAM தான் இருக்கு, UFS 2.2 தான் இருக்கு. ஸ்னாப்டிராகனோட பழைய சிப்செட் மாதிரி தான் எடுத்துட்டு வந்திருக்காங்க. பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு தான் இங்க வந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்டாவும் இருக்கு இந்த போனை பொறுத்தளவு. அப்ப இந்த போன் எடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வச்சிருக்காங்க Realme 13 Pro Plus வச்சிருக்கிறவங்க நான் இந்த போனை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு அப்கிரேட் பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தேவையில்லை. அதே மாதிரி இந்த நோட் சீரிஸ், Redmi Note சீரிஸ் வாங்கினவங்க அப்ப இந்த போனுக்கு தாவிடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அளவுக்கு பெரிய அளவுக்கு இந்த வட்டம் உங்களுக்கு ஹார்ட்வேர் சைட்ல பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு தான் என்னோட கணிப்பு. கேமரா நல்லா இருக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனா ஒரு சில இடத்துல டிராபேக்கோட தான் இந்த வட்டம் Realme 14 Pro Plus அமைஞ்சிருக்கு. அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த மொபைல் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. தேங்க்யூ.